இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போபொட்டமஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹிப்போபொட்டமஸ்க்கும் நிறைய பேருக்கு என்ன டவுட் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போபொட்டமஸ்க்கும் ரைனோசரஸ்க்கும் ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போபொட்டமஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போபொட்டமஸ் தண்ணியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். தண்ணிக்குள்ளேயே இருந்து வாழ்கிற மாதிரி இருக்கும். சில டைம் மேக்ஸிமம் தண்ணியில் டைமை ஸ்பெண்ட் பண்ணும். கொஞ்சம் நேரம் என்ன பண்ணோன்னா ஃபுட்டுக்காக மேபி லேண்டுக்கு வரும். இது செமி அக்வாட்டிக் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணியிலையும் வாழும், நிலத்துலேயும் வாழும். ஆனால் அதிகமாக அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா தண்ணியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இந்த ஹிப்போபொட்டமஸை ரிவர் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து தண்ணிக்குள்ளே, அதாவது ஏதாவது ஒரு ஆறு குளம் இந்த ரிவர்ஸுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு குதிரை போல் எப்போவுமே ஒளிஞ்சிருக்கு. இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இது எப்படி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அது பாதி தண்ணிக்குள்ளே ஒளிஞ்சிருந்து அதோட கண் மட்டும்தான் என்ன தெரிஞ்சது அப்படின்னா வெளியே விசிபிளாக இருந்துச்சு. மற்றபடி அதோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருந்தது அப்படின்னா அது தண்ணிக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருது. ஃபஸ்ட்டு நான் இதை பார்க்கும்போது இது ஹிப்போபொட்டமஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கொஞ்சம் தாண்டி அது வெளியே வரும்போது தான் ஹிப்போபொட்டமஸ் அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சது. இதோட ஃபுல் பாடியும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே கவர் ஆகி இருந்துச்சு. இந்த ஹிப்போ அப்படிங்கிற பேர் எதை மீன் பண்ணுது அப்படின்னா அதோட பேரல் ஷேப்டு டாரஸையும் அதோட வைடு ஓப்பனிங் மவுத் நல்ல பெரிய வாய் இருக்கும். இதை தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஹிப்போ அப்படிங்கிற நேமை வந்து டினோட் பண்ணுது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது எலிஃபண்ட் ரைனோசரஸ்க்கு அடுத்து உள்ளதுலேயே ரொம்ப பிக்கஸ்டான ரொம்ப லார்ஜஸ்டான லேண்ட் மேமல் அப்படின்னு சொல்லுவாங்க. எலிஃபண்ட் நமக்கு தெரியும், யானை ரொம்ப பெருசு. அதுக்கு அடுத்து யார் வருவாங்க அப்படின்னா ரைனோசரஸ்க்கு அடுத்து ஹிப்போபொட்டமஸ் தான் லார்ஜஸ்டான லேண்ட் அனிமல் அப்படி லேண்ட் மேமல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இதோட உடம்பு பார்த்தீங்க அப்படின்னா பிக்கை ரிசம்பிள் பண்ணும், பன்றியை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட பாடியில் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதோட உடம்புல எங்கேயுமே என்ன இருக்காது அப்படின்னா முடிகள் இருக்காது. இதோட மெயில் ஹிப்போபொட்டமஸோட மெயில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா புல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வெயிட் அடல்ட்டோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1500 கிலோ இருக்கும். ஒரு மெயிலோட வெயிட் வந்து 1500 கிலோ இருக்கும். மெயிலை புல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீமேலாக இருக்கக்கூடியது ஹிப்போபொட்டமஸில் ஃபீமேலை வந்து கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 1300 கிலோ வரைக்கும் இருக்கும். இது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான அனிமல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து மற்ற அனிமல்ஸை அதோட டீத் மூலமாகவே அட்டாக் பண்ணக்கூடியது. இப்போ இதில் பார்க்கும்போதுமே பார்த்திங்க அப்படின்னா அதுகளுக்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா சண்டை போடுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதே போல் அது ஃபுட்டு அப்படிங்கிறப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே தண்ணியை விட்டு வெளியே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுட்டு எடுத்துகிட்ருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதோட மேட்டிங்கும் பர்த்தும் எல்லாமே எதுக்குள்ளே தான் நடக்கும் அப்படின்னா தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்டரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதே போல் இதோட பாடி பார்த்திங்க அப்படின்னா பேரல் ஷேப்பில் இருக்கும். இதோட ஸ்கின் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட் ப்ளூயிஷ் பிளாக் கலர் கம்பைன் பண்ணி தான் இருக்கும். நேச்சுரலாகவே இதோட ஸ்கின்னுக்கு ஒரு கெப்பாசிட்டி உண்டு. அதாவது நேச்சுரலாகவே ஒரு சன்ஸ்க்ரீனை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இதோட ஸ்கின்னுக்கு உண்டு. இது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுமா அப்படின்னா ஒரு லைட் சன்ஸ்க்ரீன், அதாவது சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு கலரில் சப்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணும். அதை அடுத்து என்ன கலருக்கு மாறுமானா ஒரு ரெட் கலர்டு சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து மாறுமா. அது சன்ஸ்க்ரீன் ஆட்டு அதோட உடம்புல நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்டொமக் பார்த்திங்க அப்படின்னா 3 சேம்பர்ட் ஸ்டொமக்கில் இதோட உடம்புல வந்து மேடாயிருக்கு. இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்க அப்படின்னா 40லேருந்து 50 வருஷம் ஒரு ஹிப்போபொட்டமஸால் உயிர் வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹிப்போபொட்டமஸில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது மேக்ஸிமம் என்ன பண்ணுமா அப்படின்னா தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். தண்ணிக்குள்ளே இருந்து நம்ம பார்க்கும்போதே பார்த்தீங்க அதோட கண்ணும் லைட்டாக அதோட தலையை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்குமா அப்படின்னா வெளியே காமிக்குமா. மற்றபடி எல்லாமே ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்குமானா தண்ணிக்குள்ளே தான் தன்னுடைய உடம்பை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபுட்டு கிடைக்கும் போது என்ன பண்ணுமா அப்படின்னா தண்ணியை விட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் எப்படி தான் தண்ணியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இது அக்வாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.